போதும் ராமு, போதும். அதெல்லாம் முடியாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. இனிமே நீங்க இன்னொரு வயிற்றுக்கும் சேர்த்து சாப்பிடணும். ஆமாண்டா, இன்னொரு கிலோ அரிசி சேர்த்தே போடு. அண்ணி நெய் போட்டுக்கோங்க. அண்ணி வேண்டாமா? ஏமா நெய் போட்டுக்கிட்டா உடம்புல கொழுப்பு ஏறிடுன்னு பாக்குறியா? கவலைப்படாத, பையனுக்கு லெட்டர் போட்டு அப்பப்ப வந்து போக சொல்றேன். ஏங்க தீபாவளி வருத, உங்க சம்பந்தி மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரு? மூக்கால அழுவாரு, எதையும் கேட்காதீங்கன்னு. இதுவே நாம பார்த்த பொண்ணை கட்டி வச்சிருந்தா என் புள்ளைக்கு மோதிர என்ன தங்க கிரீடமே கிடைச்சிருக்கும். வந்து வாச்சாளு வெறுங்கையோட. டோன்ட் வரிக்கா, பொருட்செல்வம் இல்லைன்னா என்ன? உன் மருமக இருக்காள, வருஷா வருஷம் ஒரு பிள்ளைய பெத்து மழை இந்த வீட்டுல மக்கள் செல்வத்தை பிரிக்கிற மாட்டா? குடும்பம் குழந்தை பண்ணை ஆயிடும். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. குட்டையில கிடக்கிற பன்னி கூட தான் குட்டி போடுது. கரெக்ட். இவளே ஒரு தண்ட சோறு, இந்த தண்டத்துக்கு இன்னொரு தண்டமா? போடுறா. என்னடா பாப்பா கிட்ட பச்சாதாவமா? பச்சடிய போடுறா பரதேசி. என்னடி சாப்பாடு அப்படியே இருக்கு? பசிக்கலையா? பாவம், வயிற்றுல புள்ளைய சுமக்கிற சந்தோஷத்துல பசியே எடுக்கலையாக்கும். உன்னை பட்னியா விட முடியுமா? உனக்கும் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் வாய்க்கரிசி போட வேண்டாம்? அது என் கடமை இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறீன்னா எனக்கு வேண்டாத. சாப்பிடுறீ? சாப்பிட வரியா இல்லையா? உன்னை என்னடி கேக்குறது? நான் சாப்பிட வைக்கிறேன். சாப்பிடுறீ? டேய் வடிவேலு, ஒரு குட் நியூஸ்ரா. நான் அப்பாவை போறேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். டேய், நான் லீவ் போட்டு இப்போ ஊருக்கு போயிட்டு வரேன். டேய், உன்னோட ஸ்பீடுக்கு ட்ரெயின் கட்டுப்படி ஆகாத. குறைஞ்ச வாடகைக்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி அதுல போய் சேரு. போடா. மூக்கு மூக்கு வந்து சரி பண்றேன். அவங்க வந்து போயிருவனே. என்னடி மெல்ல மெல்ல ஆட்டுற? மாவு மைமையா வரணும், இல்லாட்டி உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்னம்மா நீ முழுகாம இருக்கிற மகாராசி? மூச்சு வாங்க வேலை செய்யலாமா? நான் ஒருத்தி இருக்கேன்ல குத்துக்கல் மாதிரி. கொண்டாமா நாட்டு. இல்ல நாட்டேன். கொண்டாமா நாட்டுறாத்த. நாட்டுறேம்மா. என்னம்மா சண்டை போட்டு இருக்கீங்க? சங்கர், எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நல்ல சமயத்துல வந்த. நீயே பாருடா, என் பேரன் செக்கச்செவேன்னு ஆரஞ்சு பழம் மாதிரி பொறக்கணும்னு கூட கூடையா பழம் வாங்கி கொட்டி வச்சிருக்கேன். அதை திங்காம நான் தான் மாவாட்டுவேன் சொல்லி மாவாட்டுது. என்ன சாந்தி இது? அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படுது பாரு. விருந்தாளி மாதிரி வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்காம உனக்கு ஏன் இந்த வீண் வேலை? அது வந்து நல்லா கேட்டேப்பா. பாவம், அவ மட்டும் என்ன பண்ணுவா? மாமியார் கஷ்டப்பட்டா அவ மனசு துடிக்குது, மருமக கஷ்டப்பட்டா என் மனசு பதறுது. போன ஜென்மத்துல நாங்க 2 பேரும் தாயும் மகளுமா பிறந்திருப்போம். என்னம்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டு போமா. போமா போமா. மாவ நான் மைமையா ஆட்டுறேன். ஏய், என்ன யோசிக்கிற? பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானா? ரொம்ப யோசிக்காதமா, பெட்ட குழந்தையா பிறந்துற போகுது. ஏங்க, ஒரு வாரமாவது நீங்க இங்க இருந்துட்டு போவீங்களா? நோனோ, நான் இன்னைக்கு சாயந்தரமே போறேன். ஆமா, எது கேக்குற? இல்ல, நீங்க பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்குமேனுதான். சாரி டியர், இது ட்ரைனிங் பீரியட். நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது. அதான் அம்மா இருக்காங்களே, உனக்கு என்ன கவலை? உங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க என்ன சொல்ற? எங்க அம்மாவுக்கு என்ன? அம்மா, புகுந்த வீட்டுல 1000 நடக்கும். அத புருஷனுக்கு கூட தெரியாம சமாளிக்கிறதாமா ஒரு பெண்ணுக்கு பெருமை. சாந்தி, ஏய், எங்க அம்மாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, என்ன? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க அம்மா என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன்றாங்க. பாவம், வயசான காலத்துல அவங்க கஷ்டப்படத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க.
இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். மத்த வீட்ல எல்லாம் கண்ட வேலையை செய்ய சொல்றாங்கன்னு மருமக மாமியாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இங்க என்னடானா நேர்மாறாவில் இருக்கு. இந்த பாரு, இந்த விஷயத்துல நான் எப்பவுமே எங்க அம்மா கட்சி தான். சரி சரி, வேலை செஞ்சது போதும், வா. அட வாண்ணா. என்னங்க? அடேங்கப்பா, ஸ்கேனிங்கே தேவையில்ல, பெட்ட குழந்தைதான். போங்க. இன்னொரு தோசை போடுங்க. நீயும் உட்காருமா. அத்தை உட்காரு. உங்க 2 பேருக்கு நான் பரிமாறுறேன். புள்ளதாச்சி பொண்ணு, உன் வயிறு நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும். என்னதான் உன் மேல பாசம் இருந்தாலும் இப்படியா? அம்மா, 9 வேலை நீ செஞ்சா ஒரு வேளை மருமக செய்யட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், அவ புள்ளைய மட்டும் சுமந்தா போறோம். போதும் அத்தை. சாம்பார் போதும்னு சொன்னேன். என்னங்க, எங்க அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு வரேங்க. நோனோ, உங்க அப்பா வீட்டுக்கா? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஒரு பொம்பளைத்தனம் வேணும். அங்கதான் யாருமே இல்லையே. இங்கேயாச்சும் அம்மா இருக்காங்க, உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதுக்கு இல்லைங்க வந்து. இங்க பாரு சாந்தி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இது என் அன்பு கட்டளை. நிறுத்துப்பா, நிறுத்து. இந்தாமா, இதெல்லாம் கொண்டு போய் உள்ளவை. நீயா? நான் வேலைக்காரின்னு நினைச்சேம்மா. அப்பா, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தாம்மா ஆசையோட வந்தேன். அதுக்கு பதில் வாசலையே கிடைச்சிருச்சுமா. அம்மா சாந்தி, நீ முழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? ஆனா இங்க வந்த அப்புறம் தாம்மா தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணீர்ல முழுகிட்டு இருக்கேன்னு. அப்பா, வெயில வந்திருக்கீங்க, தண்ணி சாப்பிடுங்கப்பா. வேண்டாமா, இந்த வீட்டுல தண்ணி குடிச்சா கூட பாவம். அம்மா, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்களே. அப்பா, என் வீட்டு வேலைய நான் தானப்பா செய்யணும். அம்மாடி, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நல்லா நடிப்பேன்னு இப்பதாம்மா தெரியுது. பெத்த அப்பங்கிட்டயே எல்லாத்தையும் மறைச்சிட்டியம்மா. அம்மா, கேட்கிறவங்க கிட்ட எல்லாம் என் பொண்ணோட ஜாதகம் சீதாதேவி ஜாதகம் மாதிரி அவ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு பெருமையோட இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா சீதாதேவி காட்டுக்கு போனதை மறந்துட்டேன். என் ஜோசியம் பழிச்சிருச்சுமா. இந்த வீடே உனக்கு காலாயிடுச்சுமா. வேண்டாமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அது எப்படி சம்பந்தி, இவ்வளவு சீக்கிரம் பொண்ண புறப்பட சொல்றீங்க? எங்க வீட்டு மகாலட்சுமியை நீங்க கூட்டிட்டு போனா எங்க கதி? அம்மா, நீங்க 1000 தான் குத்தி காட்டினாலும் என் மக எனக்கு மகாலட்சுமி தாம்மா. பைசா வரதட்சணை கொடுக்கறதுக்கு கதி இல்ல, ரோசா மட்டும் பொத்துக்கிட்டு வருதோ. போய வெளியே. என்னம்மா, பிறந்த வீட்டு பாசம் பொங்கிக்கிட்டு வருதோ? உள்ள ஓடினா அகிலாண்டம், என் கண்ணு முன்னாலே என் பொண்ணை இப்படி சித்திரவதை பண்றீங்க. நீ உருப்பிடுவியா? சரிதான், நிறுத்தியா. பெருசா வந்துட்டாரு பிச்சாவரம் ஜமீன்தார் பொண்ண பாக்குறதுக்கு பழத்தோட. போய வெளியே. போய வெளியே. அண்ணே, அண்ணே இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். மரகத மகளுக்கு வளகாப்புங்கிறத மறந்துட்டீங்களா? புறப்பட்டேனே, வாங்க போலாம். கொடுங்க, உங்களுக்கு சிரமம், நானே கொண்டு வரேன். என்ன நீ வளகாப்புக்கு உங்க மருமகளை கூட்டு வரலையா? யார, இவளையா? சரியா போச்சு. அங்க மரகதம் அவ பொண்ணுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே இழைச்சு வச்சிருப்பா. இந்த வெறுங்கழுத்துக்காரி அந்த பொண்ணை பார்த்தா இவ கண்ணுபட்டு அவ கர்ப்பமே கலைஞ்சிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க நீ. நாளைக்கு இவளுக்கும் வளகாப்பு நடக்கத்தானே போகுது. இவளுக்கா? இவ வரதட்சணை கொடுத்து வாசல் வழியா வரல, என் மகனை காதலிச்சு கொல்ல பக்கமா நுழைஞ்சவ. இந்த மாதிரி உத்தமிக்கு வளகாப்பு செஞ்சா ஊரு கட்டு போயிடும். வாங்கடி போலாம்.